நீங்க வந்து உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. 2 சின்ன பசங்க இருக்கு. நீங்க லவ் பண்ணி உங்களையே நம்பி வந்த பொண்ணு இருக்கா உங்களுக்கு மனைவியா. உங்க வாழ்க்கைய பார்த்து. லக்ஷ்மி, நான் உங்கள்ட்ட சொல்றது கேளு. சொல்லுங்க மேம். கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மாவை போய் பாரு. இந்த பாருங்க, உங்க தாய் மாதிரி நினைச்சுங்க. அவங்ககிட்ட இருக்கிறத ஆத்திரத்துல அடிச்சுட்டாங்க. அதை மனசுல வச்சுக்காதீங்க. அக்கா தங்கச்சிட்டு எல்லாம் பேசு. எல்லார்ட்டையும் விட்டு இருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சிடும். அப்படிதான் இருக்கு மேம். கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அது சொன்னேன் அவங்க கிட்ட. ஒரு விஷயம் சொல்லட்டுமா லக்ஷ்மி? சொல்லுங்க மேம். நீ இப்படி பிடிச்சிருந்தேன்னா அவர் இன்னும் உன்னை விட்டு விலகிதான் போவார். நான் ஃப்ரீயா தான் வச்சிருக்கேன். கத்திட்டு ஃப்ரீயா சொல்லியாச்சுல. ஆமா. நீ அவருக்கா தோணணும். நீ விட்டுரு, அவருக்கா தோணும். நீ தைரியசாலி பொம்பளை. ஓகே, எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களை காப்பாத்துவ. முடியும் மேம். ஓகே, முடியும். உனக்கு அவர் மேல அவ்வளவு பாசம் இருக்கு. கொள்ள அளவுக்கு இருக்குது மேம். விட்டு கொடுக்க முடியல. நான் கத்துறது எனக்கு பெரிய விட்டுடு. நீ கத்த அவர் உங்ககிட்ட விலைக்கு போவார். பேசாம இருந்துடு. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? மேம், நான் சொல்ல வேண்டியதுதான் சொல்லது. இப்ப நீ அவர் சாவு, நீ அங்க அதெல்லாம் சொல்லாதே, அதெல்லாம் பேசாதே. நான் என்ன சொன்னேன்? இதெல்லாம் வந்த கோவத்துல பேசுற வீட்டுக்குள்ளே பைத்தியம் முடியும். நான் சொல்றேன், வாப்பா தோகர பீச்சுக்கு போலாம். நான் சொல்றது கேக்குறியா? இப்ப கொஞ்சம் அவரை ஃப்ரீயா விடு. நீ உன் பாட்டுல வேலையை பாரு, பசங்களை பாரு, உங்க அம்மா அப்பாவை போய் பாரு, அக்கா தங்கச்சிங்கள்ட்ட பேசு. இதை பத்தி பேசாதே. யாராவது அவரை பத்தி பேசினா அவரை பத்தி பேசாதீங்க. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க போறேன்னா அவர் திருந்தி வருவாரு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைவை என்னப்பா ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அவ்வளவுதான். அதுதான் கரெக்ட். சரிங்களா? நீங்க கிளம்புங்க. நான் சொன்ன ஞாபகம் வச்சுங்க. நீங்க அங்க பாரு, நீ பாசத்தினால இப்படி பேசுற. எவ்வளவு நாள் பிடிச்சு வச்சுப்ப? உங்க ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. முதல் மனைவியே விட்டுருக்காரு, அப்புறம் நீ, அதுக்கப்புறம் இன்னொன்னு. அதனால நீ வந்து கொஞ்சம் விட்டு பிடி. இந்த கோவம் நியாயமானது. நீ எவ்வளோ தூரம் பாசமா இருக்கன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பார்க்கும்போது. ஆனா என்ன தெரியுமாம்மா, நீ இப்படி அடிச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நீ பண்ண அவங்க உன்னை விட்டு விலகி போயிடுவார். கொஞ்சம் ஃப்ரீயா விடு. என்ன ஆயிடும்? ஓனா போட்டோம், அவ்வளவுதான். இதெல்லாம் திருத்த முடியாது. நம்ம அவங்களுக்காக திருந்தணும்னு அவங்களுக்காகவே தோணணும். பிடிச்சு கட்டி போட்டு வச்சுக்க முடியுமா? இப்போ இவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரு விஷயம்தான்.